மிஸ்டிக் சோல் வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி வந்து நம்ம ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் வந்து அதாவது டாபிக் என்ன அப்படின்னா ஹார்டு ட்ரூத் அபவுட் யுவர் லவ் லைஃப். உங்கள் லவ் லைஃப்பில் உள்ள சவுண்டு பயங்கரங்க. ஹாய் மிஸ்டிக் சோல் வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி வந்து நம்ம உங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் ஆக்சுவலாக இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா ஹிடன் ட்ரூத் ஆஃப் அபவுட் யுவர் லவ் லைஃப். உங்கள் லவ் லைஃப்பில் உள்ள ஹிடன் ட்ரூத்தை வந்து இப்போ ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியலை. அதை தாண்டி நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த உண்மைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அதை ரிவீல் பண்ணுறதுக்கான ஒரு டீட்டெயில் ரீடிங் தான். இப்போ நான் கார்டை சப்ளை பண்ணிக்கிறேன். என்ன எனர்ஜி வரும்னு தெரியல, பட் பார்க்கலாம். உங்களோட லவ் லைஃப்பில் என்ன மறைஞ்சிருக்கும் உண்மைகள் என்ன அப்படின்றத இப்போ ஓவராலாக வந்து நம்ம ஒரு 8 கார்டை வந்து புல் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டீட்டெயிலாக சொல்லணும், ஒரு தெளிவாக சொல்லணும் அப்படின்றதுனால தான் நான் இப்போ 8 கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட பார்ட்னரை நீங்கள் மைண்டில் நினச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து எனர்ஜி வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகும். நம்மளால் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு விஷயங்களை வந்து சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து ரீடிங் அப்படின்றத தாண்டி வந்து இது வந்து எனர்ஜி சோல் கனெக்ஷன். ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் எனர்ஜியோட கனெக்ட் ஆனால் தான் நம்மளோட ரீடிங் வந்து கரெக்டாக நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு 8 கார்டு வந்து எடுத்துக்கலாம். ஒரு 3 கார்டு புல் அவுட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் கார்டு இன்னும் ஒரு கார்டு தான் பேலன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த கார்டை வந்து ரிவீல் பண்ணிடலாம். இப்போ ஓவரால் எனர்ஜி வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கார்டு வந்து கண்ட்ரோல், அதாவது உங்களோட கனெக்ஷனோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு வந்து கண்ட்ரோல்ன்ற கார்டு வந்துருக்கு. ஸோ கண்ட்ரோல்ன்றது என்னென்னா யாராவது ஒரு சைடு வந்து டாமினண்ட்டாக இருக்கீங்க. ஸோ ஃபீலிங்ஸ் இருந்தாலும் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிறது கிடையாது. ஒரு ஈகோ, ஒரு பயம், அதே மாதிரி பாஸ்ட் ஹர்ட்னால அந்த விஷயத்தை மனசில் வச்சதுனால உங்களால் வந்து அதில் வந்து உங்களை ஹீல் பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நேச்சுரல் ஃப்ளோவில் இல்லை. ஸோ போத் சைடும் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அதே மாதிரி இப்போ வந்து உங்கள் பார்ட்னரோட ஃபீலிங் பார்க்கும்போது பாஸ்ட் லைஃப், அதாவது இது வந்து ஒரு கேஷுவல் கனெக்ஷன் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது. ஏன்னா இது வந்து சோல் ரெகக்னிஷன் எனர்ஜி. ஸோ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இந்த பர்சன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான பர்சன் அப்படின்றத வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ டீப் புல் வந்து இருக்குது, பட் ஆனால் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதாவது பாஸ்ட் லைஃப்பில் வந்து உள்ள இந்த பேலன்ஸ் உள்ள கர்மாவை வந்து செட்டில் பண்ணுறதுக்கு வந்த கனெக்ஷன் தான் இந்த கனெக்ஷன். ஸோ உங்களோட ஃபீலிங்ஸ் வச்சு பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்த லவ்வில் வந்து பீஸ் தேடுறீங்க. ஒரு பீஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி ஒரு சேஃப்டியான ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் உங்களோட எதிர்பார்ப்பு. ஸோ அதனால் வந்து பாஸ்ட் பெயின் அதிகமாக இருந்ததுனால நீங்கள் வந்து
எஸ்கேப் எனர்ஜியில் இருக்கீங்க. ஸோ அதாவது நீங்கள் வந்து சில டைம் நினைக்கிறீங்க இந்த லவ்வை விட வந்து ரிலீஃபாக இருந்தால் போதுன்ற மைண்ட் தாட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட கனெக்ஷனுடைய பிளாக் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது லவ் இருந்தும் எக்ஸ்பிரஷன் இல்லை. ஸோ ஆனால் அதனால தான் வந்து அது வந்து ஒரு வல்னரபிலிட்டி பயம். ஸோ இது வந்து அதாவது நான் அதிகமாக எக்ஸ்பிரஸ் பண்ணேன்னா என்னோடய பவர் நான் இழந்துடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு அதுதான் உங்களுக்கு பிளாக்கேஜாக இருக்குது. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு என்ன லெசன் கார்மிக் லெசன் என்ன அப்படின்னா கம்பேட்டிபிலிட்டி. அதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு லவ் போதுமா, கம்பேட்டிபிலிட்டி வந்து கண்டிப்பாக முக்கியம் அப்படின்ற மாதிரி. அதாவது உங்கள் 2 பேருக்குள்ள வேல்யூஸ் வந்து மேட்ச் ஆகுதா, அதே மாதிரி லைஃப் கோல்ஸ் வந்து சேமாக இருக்கா, அதே மாதிரி எமோஷ்னலி மெச்சூரிட்டி ஈக்குவலாக இருக்கா அப்படின்றது வந்து டீச் பண்ணுறதுக்கு தான். அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி மட்டும் போதுன்ற மாதிரி மைண்ட் தாட்டில் இருந்திருப்பீங்க. ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுது, அதாவது கெமிஸ்ட்ரி மட்டும் போதாது ஒரு லைஃப்க்கு அப்படின்ற மாதிரி இது கார்டு ரிவீல் ஆகுது. அண்ட் தென் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுற உண்மை என்ன அப்படின்னா, அதாவது இந்த கனெக்ஷன் வந்து சீரியஸ் பொட்டன்ஷியலாக தான் இருக்குது. ஸோ யாராவது கமிட்மெண்ட்டில் யாருக்கோ ஒரு பயம் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃப்யூச்சரை பற்றி யாராவது ஒருத்தர் வந்து ஃப்யூச்சர் பற்றி கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இந்த கனெக்ஷன் வந்து ஒரு டைம் பாஸ் கனெக்ஷன் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் டைரக்ஷன். ஸோ ஃபைனல் அவுட்கமில் வந்து ரெஸ்பெக்ட் டுகெதர்னஸ் வந்துருக்கு. ஸோ அதாவது நீங்கள் கண்ட்ரோலை வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஈகோ வந்து ரெடியூஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு மெச்சூரான ஒரு கம்யூனிகேஷன் வந்து வரும். ஸோ இந்த கனெக்ஷனை வந்து ரெஸ்பெக்ட் பேஸ்டாக வந்து ஸ்ட்ராங் பார்ட்னர்ஷிப் ஆகும் கண்டிப்பாக. ஸோ டுகெதர்னஸ் அப்படின்றது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஓவரால் எனர்ஜி இதுதான். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி யுனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி இன்ஃபனைட் பிளெஸிங் கிவ் யுவர் சோல். தேங்க்யூ.